யாராவது ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியுமாக எங்களுக்கு ஒரு நேரத்தையும் ஒரு சமயத்தையும் இந்த காலத்தையும் நீர் தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ இடங்களிலே அப்பா ஆண்டவரே ஒரு நிம்மதியாக உட்கார முடியாத சூழ்நிலையிலே எத்தனை ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அப்பா எங்களுக்கு இந்த நேரத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே அப்பா இந்த ஸ்டடியில பெற எங்களுக்கு கிருபை தந்து ஒவ்வொன்றும் உருவாகி கொண்டு வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பா ஆண்டவரே கிருபை கிருபையாய் எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை நீ ஒரு மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு வந்து நாங்கள் ஆண்டவரே சும்மா ஒரு ஒரு கேஷுவலாக படிக்காமல் ஆண்டவரே இதை நாங்கள் ஆழத்தோடு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு நாங்கள் ஆண்டவரே இதை கற்றுக்கொண்டு கிருபை தாங்க சுவாமி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவரை நீங்க தான் எங்களுக்கு பிரேக் ஆதா சிலைகளை இடையில நிறைய வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு கொஞ்சம். என் வாய்ஸ் கிளியரா இருக்குல்லையா? கேக்குதுல்ல? உங்க வாய்ஸ் கிளியரா. ஓகே, அப்படியா? கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு. பிரேயர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் இடையில பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல நடுவுல காத்து அடிக்குதுல அந்த நேரத்துல போதா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த டைம்ல மேபி கொஞ்சம் இதாகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு புதுசா இதுக்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கிரைஸ்டோடைய எர்த்லி மினிஸ்ட்ரியில அவருடைய பங்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பின்வரும் காரியங்களை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் ஒன்னா இருக்கும், நம்ம நினைச்சிருக்கிறது ஒன்னா இருக்கும். பட் பிப்ளிக்கலா அதை நம்மளுடைய வேதத்தினுடைய வெளிச்சத்துல பார்க்கும்போது அது வேற சில காரியங்களா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை உட்காந்து அவ்வளவு தூரம் பார்க்காம பொதுவாகவே எல்லாருமே வந்து நம்ம சபைகள்ல சொல்லி சொல்லி வந்தது பாரம்பரியம் இதெல்லாம் சொல்லி கேட்டனால வேதத்துக்குள்ள அந்த வார்த்தை கரெக்டான்னு செக் பண்ணாம நமக்கு வந்து பாரம்பரியத்தினுடைய லைட்ல அது கரெக்ட், இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும் அந்த வெளிச்சத்துல தான் வாசிப்போமே தவிர வேதத்தின் வெளிச்சத்துல வாசிக்க மாட்டோம். சில டைம்ல அந்த காரியங்கள் வந்து வேதத்துல உண்மையிலேயே இந்த பெரையா சபைக்கு போட்டிருக்கோம், வேதத்துல இப்படிதான் இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்தார்கள்ட்டுன்னு. அந்த மாதிரி நம்ம முக்காவாசி டைம்ல வந்து சில அதாவது புதுசா வர்ற காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். மற்றபடி பாரம்பரியமா கேட்டுக்கிட்டு வர்ற காரியங்களை வந்து நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம மைண்டே வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே டிசைட் பண்ணி முடிச்சிட்டதால அந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம வேதத்தோட ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்டதான சில காரியங்கள் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல போன வாரம் முதல் டிஸ்கஸ் பண்ணது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் வேதாகமத்துல எங்கெல்லாம் காணலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த ஒரு தலைப்புல. அப்போ வந்து அதுல வந்து வெறும் இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் ரெட் லெட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. சில டைம்ல வந்து காஸ்பல்ஸ்ல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு, 4 சுவிசேஷங்கள்லயும் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் இருக்கு அப்படின்ட்டு பொதுவான கருத்து இருக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ரெட் லெட்டர் பைபிள்னு யூஸ் பண்றவங்கலாம் வந்து அந்த 4 சுவிசேஷத்துலயும் கூட எதெல்லாம் வந்து ரெட் லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டிருக்கோ அதுதான் வந்து ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து டைரக்டா பேசிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்டை வந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில கரெக்டா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது மோசேயோடு முகமுகமாய் பேசியது அந்த மாதிரி நிறைய காரியங்களை வச்சு நம்ம போன வாரம் அந்த ஸ்டடி பண்ணோம். அதுல வந்து எங்கெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் பேர் இருந்துச்சு, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாம்சத்துல வெளிப்படுறதுக்கு முன்னாடி
அவருக்கு என்னெல்லாம் பேர் இருந்துச்சு, தேவனுடைய தற்சுருவம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமை, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த காரியங்கள்லாம் இதை வச்சு பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் வந்து இந்த கர்த்தருடைய தூதனானவர், ஆராதனையை ஏற்றுக்கொள்கிற தூதனானவர் வர்றது, அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாகி அப்படின்னு பார்த்தோம். வார்த்தை எப்படி தரிசனமாக முடியாது, கேட்க முடியும். லிட்டரான வார்த்தை கேட்கதான் முடியும், பார்க்க முடியாது. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தைன்றது ஒரு ஆள் தத்துவம், பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். அப்புறம் பழைய ஏற்பாட்டுல பேசிய எல்லா இடங்கள்லயும் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் பேசினாரு, தேவனை கண்டதா இருந்தது, இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே வந்து பிதாவாகிய தேவனை குறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பல்ஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்து வந்து நிறைய காரியங்கள் ஒரு 2-3 வசனங்களும் வச்சு நம்ம பார்த்தோம். ஒருவனும் ஒரு காலம் பிதாவினுடைய இதை வந்து சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவரோட வந்து கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மனுஷனும் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு காஸ்பல்ஸ்ல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள யாருமே பார்த்தது இல்லைன்றதான் அவரு ப்ரூவ் பண்றாரு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போ அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல பேசினது, தேவன் பேசினார், கர்த்தர் பேசினார்னு வர்றது எல்லாமே வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்னாடி வெவ்வேறு பெயர்கள்ல கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய உள்ளங்கை, இப்படின்னு நிறைய அடைமொழி பெயர்களா வந்து இயேசு கிறிஸ்து வச்சிருந்தது. ஏன்னா ஒருவரும் பிதாவை ஒரு காலம் கண்டதில்லை, அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அப்படின்றது. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வேற. பரிசுத்தமான தேவன், காணக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தேவன், அதரிசனமான தேவன். அப்படிப்பட்ட தேவனை வந்து பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ இந்த பாவப்பட்ட இந்த மாம்ச கிரியைகளுக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. அப்ப அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு தான் ஒரு மத்தியஸ்தர் தேவை. அந்த மத்தியஸ்தர் வந்து தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து தான் வந்து பிதாவின் இடத்துல இருந்தவர், பிதாவையும் கண்டவர், மனிதனையும் கண்டவர், 2 பேருக்கும் மத்தியஸ்தராக இருந்து அந்த ஃப்ரீக்வன்சி, அப்ப எங்கெல்லாம் வந்து தேவன் வந்து பேசுறாரோ அந்த சத்தம் வந்து நம்ம காதுல ஒலிக்கும் போது அது வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடைய சத்தமா இருக்கு. அது கருத்து யாருடையதுன்னா தேவனுடையது, பிதாவாகிய தேவனுடையது. அப்ப பிதாவாகிய தேவனை கண்டும் போது, தேவனை கண்டேன்னும் போது தேவன் லிட்டரல் பார்க்க முடியாது. ஆனா பார்க்கறது இயேசு, அவங்க எல்லாம் கண்டது வந்து இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவும் போது மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்னாடி அவர் வந்து இந்த காரியங்களை, இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஓமை மூலமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது அந்த காலத்துல புரிய வைக்கிறது கஷ்டமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு டேட்ல வந்து அதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்ப பிரதமர் இருக்காரு, ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லியில செங்கோட்டையில கொடியேற்றிட்டு பேசுறாரு. அப்போ ஒவ்வொரு குடிமகனும் வீட்டுல இருந்து அவங்க டிவியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். டிவியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல பிரதமர் கொடியேற்றுறது தெரியுது, பிரதமரை பார்க்க முடியுது. ஆனா எதுல பாக்குறாங்கன்னா அவருடைய சாயலை பாக்குறாங்க. டைரக்டா பிரதமர் அங்க போய் நேர்ல பார்க்கல. அவரை வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு மீடியமா எது உதவி செய்யுதுன்னா டிவி. அப்ப அந்த டிவி ஸ்கிரீன்ல வந்து தொட்டு பார்த்தா ஆள் உருவம்லாம் அப்படியே இருக்கும், ஆனா தொட்டா அது கிடையாது. லிட்டரலா பிரதமரை டைரக்டா நம்ம பார்க்கல, ஆனா நம்ம பாக்குறது பிரதமரானா ஆமா நிச்சயமா பார்த்தோன்னே டக்குன்னு தெரியும் இது பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம். தூரத்துல ஒருத்தர் பார்க்க முடியாத தொலைவில் இருக்கிறவரை நம்ம வந்து பார்ப்பதற்கு ஒரு மீடியமா மத்தியஸ்தமா இருக்கக்கூடியது ஒரு டிவி. அந்த டிவி மூலமா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அவருடைய பேச்சு, அவர் பேசுற சத்தம் எனக்கு இங்க கேக்குதா அப்படின்னு கேட்டா அவர் டெல்லியில பேசுறது எனக்கு கேட்காது, இங்க உட்காந்துட்டு வீட்டுல நான் இருக்கும்போது. ஆனா நான் டிவியில வால்யூம் வைக்கும் போது அந்த ஒலி வர்றது வந்து அவருடைய சத்தம் தான் நான் கேட்கிறேன். பட் லிட்டரலா அவருடைய சத்தம் டைரக்டா கேட்கறதுனா கிடையாது. அப்ப நான் கேட்கறதும் பாக்குறதும் வந்து ஒரு மீடியம் மூலமா, ஒரு மத்தியஸ்தம் மூலமா நான் பாக்குறேன், கேட்கிறேன். ஆனா யாருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன்னா பிரதமர் பேசுறத கேட்கிறேன். லிட்டரலா அதே சத்தம் எனக்கு வந்து ரீச் ஆகுதானா கிடையாது. அது மாறி ஒரு மீடியம் மூலமா என் காதுல கேட்கக்கூடிய விதத்துல நான் கேட்கிறேன். ஸோ இப்படி ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த இது வந்து நம்ம இப்ப பிசிக்கலா நம்ம இது பண்றதுக்காக ஒரு புரிதலுக்காக இதை நான் சொல்றேன். லிட்டரலா இப்படி கிடையாது. பட் ஒரு கான்செப்ட்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கவர். அவரை ஒருவரும் அப்ரோச் பண்ண முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்டதும் கிடையாது, அவரை கண்டதும் கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லாரும் கர்த்தரை கண்டாங்க, அவருடைய பேசுனதை கேட்டாங்க, அவருடைய சத்தத்தை கேட்டாங்க. எப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல புரியாம இருக்கலாம். இந்த காலத்துல டிவி யூஸ் பண்ற நமக்கு லிட்டரலா வந்து எங்கேயோ ஹவாயில ஒரு
அந்த எரிமலை வெடிச்சு வெளியே செதறது அப்படின்னும் போது அதை நம்ம பக்கத்துல போய் பார்த்தோம்னா எரிஞ்சே போயிடுவோம். ஆனா அதை வந்து டிஸ்டன்ஸ் கேமரால இருந்து எடுத்து இன்னைக்கு டிவியில அப்படியே லைவா காட்டுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஹவாய் மலை வெடிச்சு செதறதோ அந்த நெருப்பு குளம் வெளியே வர்றதோ பார்க்க முடியுது. ஆனா டிவியை தொட்டா சுட போறது கிடையாது. அப்ப லிட்ரலா வந்து அதே காரியத்தை தற்சொரூபமா நமக்கு காட்டுறதுக்கு ஒரு மத்தியஸ்தத்தை வச்சு காட்டுறாங்க டிவி மூலமா. அதே மாதிரி அங்க இருக்கிற சத்தம், அந்த உஸ்ஸுன்னு அந்த நெருப்பு எரியிற அந்த சத்தம் அது நம்மளால கேட்க முடியுது. ஆனா நிச்சயமா அங்க போய் அங்க உண்டாகிற சத்தத்தை டைரக்டா நம்ம கேட்கவே முடியாது. அதை கேட்கவே இல்லை. அதை வந்து ஒரு மாத்தியம் மூலமா ஒரு மீடியம் மூலமா அதை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்குது, நம்ம கேட்க முடியுது. அப்ப கேட்கக்கூடிய சத்தமா இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, அது தேவனுடையது. ஆனா லிட்ரலா தேவனை பார்த்தார்களா, தேவனுடைய சத்தத்தை கேட்டார்களா? கிடையாது. பார்த்தது என்னமோ மீடியத்தை, டிவியை தான். இந்த ஆஃப் பண்ணி விட்டாச்சுன்னா டிவி தான் தெரிய போகுது. அப்ப இதுதான் வந்து காணக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற தேவனை காண்பதற்காகவும், ஒருவரும் கேட்க முடியாத சத்தத்துல இருக்கக்கூடியவரை பேச்சை கேட்பதற்கும் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருந்து மனிதனுக்கு தேவனை அல்லது சர்வ சிருஷ்டிக்கும் சிருஷ்டி கர்த்தரை வெளிப்படுத்துகிற காரியத்தை இந்த மத்தியஸ்தர் வந்து செய்யறாரு. அவர் வந்து மத்தியஸ்தரா இருக்கிறாரு. இது வரைக்கும் போன வாரம் பார்த்ததனுடைய கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுதா? அடுத்த பாயிண்ட். ஓகே, இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள், அது வந்து அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தின் கடைசி வார்த்தைகளா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, காஸ்பல்ஸ்ல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பேசினார்னு இல்லை, அதுக்கு முன்னாடியும் ஆதி முதலாய் பேசுகிற வார்த்தை. ஏன்னா நம்ம பைபிளை வந்து என்னன்னு சொல்றோம்னா தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட்ன்றது தான் அதனுடைய பேரு. பைபிள்ன்றது வந்து புத்தகங்களுடைய தொகுப்புன்றதுக்கு கிரேக்க வார்த்தையில இருந்து வந்ததுதான் பைபிள்ன்ற வார்த்தை. பிப்ளியோஸ்ன்றதுல இருந்து மொழி வந்ததுதான் பைபிள்ன்ற வார்த்தை. ஆனா ஜென்ரலா வந்து அந்த பைபிள்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தைன்னு போது அந்த வார்த்தை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின் போது அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஆதி முதலாய் அவரே தேவனுடைய வார்த்தையா இருந்திருக்காரு. அவருடைய தேவனை தற்சரூபமா இருந்திருக்காரு, தேவனுடைய மகிமையா இருந்திருக்கிறாரு. தேவனுடைய பார்க்கணும்னா அவர் மூலமா தான் பார்த்தோம்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த பூமி பழைய ஏற்பாட்டு முழுக்க அந்த காரியங்கள் தான் வருது. ஏன்னா காஸ்பல்ஸ்ல இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இப்ப அடுத்தது அவர் பூமியில வாழ்ந்த காலத்துல சிலுவையில 7 வார்த்தைகள் பேசினாரு. ஏன்னா முக்காவாசியான பேர் என்ன யோசனை என்னன்னா, சிலுவையில பேசிய 7 வார்த்தைகள் கடைசி 7 வார்த்தைகள்னே சொல்லுவாங்க. அப்ப அந்த வார்த்தைகள் வந்து அவர் பேசின கடைசி வார்த்தைகளா? ஆமாவா இல்லையா? அது வந்து மரணத்துக்கு அவர் சாகறதுக்கு முன்பாக அவர் பேசின கடைசி வார்த்தை. ஓகே, இங்க கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேசிய அந்த 7 வார்த்தைகள் இருக்கு, அது வந்து அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தில் கடைசி 7 வார்த்தைகளா? இயேசு கிறிஸ்து வந்து பூமிக்குரிய ஊழியம் பண்ணார் இல்லையா? பூமியில வந்து வாழ்ந்து அந்த ஊழியம் பண்ணாரு. இஸ்ரவேலுக்காக வந்தாரு. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தேன்னு சொல்லிட்டு ரோமர் 15 சொல்லுவார். ரோமர் 15:8 வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, பிதாக்களுக்கு பண்ண வாக்குத்தத்தத்தை பண்றதுக்காக விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனா வந்தார் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பூமிக்குரிய ஊழியத்துக்கு ஒரு பர்பஸோட வந்தாரு. அதுல பூமிக்குரிய ஊழியத்துல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இஸ்ரவேலுக்கு அவர்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து கொடுத்ததை உறுதிப்படுத்தும்படியாக வந்தாருன்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த காரியத்துல பூமிக்குரிய ஊழியத்துல அவர் வந்தப்ப கடைசியா பேசினது இந்த 7 வார்த்தைகளா? சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் அவர் பூமிக்குரிய ஊழியத்துல இருந்தப்ப பேசின கடைசி 7 வார்த்தைகளா அப்படின்றத கேள்வி. ஆமாவா இல்லையா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு இல்ல. உயிர் தெழுந்த பிறகு பேசினார் இல்லையா? ஆமா, உயிர் தெழுந்த பிறகு பேசியிருக்காரு, ரைட்டு. அது வந்து உயிர் தெழுந்த பிறகு பேசினது பூமிக்குரிய ஊழியத்தோட சேர்ந்து வருதா, பூமிக்குரிய ஊழியத்துல சேராம வருதா? சில அறிவுரைலாம் சொல்றாரு. பூமிக்குரிய ஊழியத்துல சேர்ந்து வருது. யார் சொன்னது? கண்மணி. அடேப்பா, சூப்பர். ஓகே, பூமிக்குரிய ஊழியத்துல சேர்ந்து வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய ஊழியத்தின் போது கடைசியா பேசிய வார்த்தைகள் வந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகும்
பேசிய வார்த்தைகள் அதோட தான் சேர்ந்து வருது. பரமேறதுக்கு முன்னாடி அவர் சில காரியங்கள் பேசியிருக்காரு, அதை பார்க்க போறோம். அது வந்து பூமிக்குரிய ஊழியத்தோட சேர்ந்து வருதா இல்ல பூமிக்குரிய ஊழியத்துல சேராம வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 15ல இருந்து 17வது வசனம் வரைக்கும். யோவான் 20 15ல இருந்து 17 வரைக்கும். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள். போதும். இப்ப இதுல வந்து நம்ம போக்கஸ் வந்து 15வது வசனமும் 17வது வசனமும் பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் பேசியது மரியாள் கிட்ட, மகதலேனா மரியாள் கிட்ட பேசுறாரு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் 16வது வசனத்திலயும் பேசுறாரு. சோ அப்ப இயேசு கிறிஸ்து வந்து 17வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இப்ப இதுல வந்து நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தனியாவே ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா இப்ப இதோட சேர்க்க வேண்டாம், இது ஒரு பெரிய டாபிக், இது ஒரு பெரிய ஸ்டடி இருக்கு. அதனால நம்ம அந்த இதுல இப்ப போல, நம்ம பின்னாடி திரும்ப இதை படிப்போம் நம்ம ஃபியூச்சர்ல. ஆனா இப்ப ஃபோக்கஸ் என்னன்னா, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்ப பிதாவினிடத்திற்கு ஏறி போனாரு? யாராவது சொல்லுங்க. சொல்றாரு, மேகத்து மேல பிதாவினிடத்திற்கு போனாரா உயிர்த்தெழுந்த பிறகு? ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, என்னை டச் பண்ணாத அப்படின்றாரு. நான் ஏன் ரீசன் சொல்றாரு, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை அப்படின்றாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய இப்ப ஃபோக்கஸ். ஸோ நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லைன்னு சொல்லும் போது அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, இன்னும் ஏறி போகல, அதனால என்னை தொடாதுன்றாரு. இப்ப கேள்வி என்னன்னா, அவர் எப்ப ஏறி போனார் பிதாவின் இடத்திற்கு அப்படின்றது? வேற யாராவது பதில் சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரத்துல அவர் ஏறி போயிட்டு திரும்பி வந்திருக்கணும். ஏன்னா தோமாவை தொட விடுறாரு அவரே. ஓகே, கொஞ்ச நேரத்துல ஏறி போயிட்டு திரும்ப வர சொல்லியிருக்காரு. ஏன்னா தோமா தொடும் போது அவனை தொட்டு பாருன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னால பிதாவிட்ட போயிட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். ஓகே, பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திற்கு எப்ப போனார் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இருந்துட்டு 40 நாள் கழிச்சு பரமேறி போய் தான் பிதாவினிடத்திற்கு போனாரு அப்படின்றது வந்து பொதுவான ஒரு கருத்து. அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னும் போது சிலர் வந்து இங்க வேற ஒரு காரியத்தை டீச் பண்றாங்க. இந்த தோமாவுடையதே நம்ம அடுத்து படிப்போம். அப்படியே யோவான் அதே அதிகாரத்துல 20லயே வந்து 27, 28, 29 படிச்சிடலாம்.
27, 28, 29வது வசனம். யாரா படிக்கல? எடுத்து யோவான் 20, 27, 28, 29. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஓகே, இப்ப இதுல வந்து பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அதே மாதிரி தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்ப இங்க வந்து நிறைய பேருடைய டீச்சிங் எங்க தப்பா போகுது அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவினிடத்துல பரமேறி போனது வந்து 40 நாள் கழிச்சுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு மகதலேனா மரியாளை வந்து தொட வேணான்றாரு, ஆனா தோமாவை தொடுன்றாரு, தொட்டு பாருன்றாரு. ஏன்னா மகதலேனா மரியாள் வந்து ஒரு உமனா இருக்கிறனால அவங்கள தொட வேணாம்னு சொல்றாருலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட டீச்சிங் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே தவறான கருத்து. இப்ப அதே அதிகாரத்துல அங்க வந்து மகதலேனா மரியாளை தொட வேணான்றாரு. காரணம் என்னன்னா, நீ பெண்ணா இருப்பதுனாலன்னு சொல்லல. காரணம் என்னன்னா, என் பிதாவின் இடத்திற்கு இன்னும் நான் ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தோமா கிட்ட வந்து தொட்டு பாரு அப்படின்றாரு. ஒரு 8 நாளைக்கு பிறகு நடக்கிற சம்பவம் இது. அப்ப 8 நாளைக்கு பிறகு, ஏன்னா முதல் தடவை வந்து அவர் வரும்போது தோமா அந்த இடத்துல இல்லாம இருக்கிறாரு. ஸோ அதை அப்படியே அந்த அதிகாரம் படிச்சு பார்த்தா தெரியும். அடுத்து தோமா வந்த பிறகு அவர் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்க நடுவுல வர்றாரு, வந்துட்டு தொட்டு பாருன்றாரு ஒரு 8 நாள் கழிச்சு. ஸோ அப்ப இதுக்கு நடுவுல அவரு பிதாவிடத்திற்கு ஏறி போக வேண்டிய காரணம் என்ன? நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகலன்றாரு, அதனால தொடாதன்றாரு. தோமா கிட்ட தொட்டு பாருன்றாரு. அப்ப அதுக்கு நடுவுல என்ன தெளிவாகுதுன்னா, இந்த 2 சம்பவத்துக்கும் நடுவுல இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திற்கு ஏறி போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. அவர் எதுக்காக இந்த 2 சம்பவத்துக்கு நடுவுல ஒரு தடவை ஏறி போனோம், அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு ஒரு தடவை மேகங்கள் மீது எல்லாரும் காணும்படியாக பரமேறி போயிருக்காரு. அப்ப 40 நாள் கழிச்சு பரமேறி போகும்போது எல்லாரும் பார்க்கும்படியா போனவர் இயேசு கிறிஸ்து, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 17வது வசனத்துக்கும் 27வது வசனத்துக்கும் நடுவுல எதுக்காக போயிட்டு வரணும் பரலோகத்துல பிதாவிடத்திற்கு? என்ன காரணத்துக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதுக்காக போயிட்டு வராரு. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து படிச்சு பார்ப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மகா பிரதான ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இருக்கு. எதோட? வெள்ளாட்டுக்கடா இளங்கால ரத்தத்தோட அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து, ஏன்னா மரித்திருக்கும் போது போய் நிறைய பேர் இங்க போனாங்க, ஆவியில போய் பிரசங்கம் பண்ணாரு, அதெல்லாம் நம்ம தனியா படிக்கலாம் கூட. மரித்தவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும், நினைவே இருக்காது, அதுதான் மரணம் அப்படின்றது. ஸோ அந்த நிலைக்கு தான் இயேசு கிறிஸ்து போனாரு. அது நம்ம தனியா ஸ்டடி பண்ணலாம். ஆனா அந்த மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து வரல, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்தாருக்கு. ஏகப்பட்ட வசனத்துல பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த 3 நாள்ல வந்து
தம்முடைய பெயர் முதலாய் மறக்கப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷன், சராசரியான மனுஷன் மரித்தா என்ன நடக்குமோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து மரித்து இருந்தார். அந்த டைம்ல தேவன் அவரை உயிரோடு எழுப்பி உயிர்த்தெழுதலின் முதற்கனியாக அவரை உண்டாக்கி, இதே மாதிரி மற்றவங்களும் உயிர்த்தெழுவாங்கன்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்தாரு. அவர் 3 நாள் உயிரோட சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அந்த ஒரு உயிர்த்தெழுதலே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து 3 நாள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்ததுனால, அப்படிப்பட்ட காரியத்துலதான் எல்லா மனுஷர்களும் பாவத்தினால மரணம் என்பது எல்லாரையும் ஆண்டு கொண்டிருந்துச்சு. அந்த மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை அவரும் அதே மரணத்திற்கு உட்பட்டனால, அதுல இருந்து பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பி அதை ஒரு முன்மாதிரி உதாரணமாக வைத்து எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுவாங்க, அவர் முதற்கனியா இருப்பாருன்னு கொடுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்திருக்கும் போது இந்த சம்பவம் நடக்கல, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடக்குது. உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சொந்த ரத்தத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து மீட்பை உண்டு பண்ணார். அப்ப ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள யாரும் சாதாரண ஒரு ஆள் போய் விலங்காலையோ வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தையோ வச்சு பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு போக முடியும்னா பிரதான ஆசாரியன் ஒருவர் தான் போக முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியனாக ஒரே தரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே எபிரேயர்ல 9:24 ஒரு வசனத்தை சேர்த்து வாசிடலாம். எபிரேயர்ல 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்ப இதுல பார்த்தோம்னா அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமா, அப்போ மெய்யான பரிசுத்த ஸ்தலம்ன்றது பரலோகத்துல இருக்கு, இங்க பூமியில இருந்தது, அதுக்கு அடையாளமாக கையினால செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கவில்லை. ஏன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல கையினால செய்யப்பட்ட பரலோகத்துல இருக்க மாடல் படியே அதே மாதிரி செய்யப்பட்ட இந்த பரிசுத்த ஸ்தலம் கையினால செய்யப்பட்டதுல வந்து ஆரோனுடைய குடும்பத்தார் மட்டும்தான் போக முடியும். ஆரோன் யாருன்னா லேவி கோத்திரம். ஸோ லேவி கோத்திரத்துல இருக்கிற அந்த இதுலயும் பிரதான ஆசாரியனா யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல இருந்து வந்தவர், இந்த கோத்திரத்துல லேவி கோத்திரத்துல வரவே இல்லை. அப்ப அவர் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்கவில்லை. அவர் எதுல பிரவேசிச்சார் அப்படின்னா பரலோகத்துல இருக்கக்கூடிய மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசித்தார். என்ன முறைமையில பிரவேசித்தார்னாதான் நம்ம எபிரேயர் முழுக்கவே 5வது அதிகாரத்துல இருந்து பார்க்கும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, லேவி கோத்திரத்தின் முறைமையின்படி இல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவரு பிரதான ஆசாரியனாக பரலோகத்துல பிரவேசித்து இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மகதலேனா மரியாள் கிட்ட பேசினதுக்கும் அதுக்கப்புறம் தோமா கிட்ட பேசுறதுக்கும் ஒரு நடுவுல பிரதான ஆசாரியன் வந்து தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. சுத்தமான இதோட தீட்டுப்படுத்தப்படாம அவர் வந்து சுத்திகரித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரதான ஆசாரியன் உள்ள போய் அந்த ஆண்டிற்கான பாவ நிவாரணத்தை செஞ்சு மீட்பை உண்டாக்கணும். சோ அப்படி அந்த வெள்ளாட்டு கடையிலங்கால ரத்தம் இதெல்லாம் வச்சு செய்யாம தம்முடைய சொந்த ரத்தத்தினால தீட்டுப்படாம, மரியாள் அப்ப தொட வரும்போது தொடாதேன்னு சொல்லும் போது தீட்டு ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பண்றாருன்னா அவரு மகா பிரதான ஆசாரியனான வேலையை செய்ய போயிருக்காரு. போயிட்டு பரலோகத்துல இருக்கக்கூடிய கையினால செய்யப்படாத தேவாலயத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து தம்முடைய ரத்தத்தினால நித்திய மீட்பை உண்டு பண்றாரு. இப்ப ஒரு கேள்வி, இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இந்த காரியங்கள்லாம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சா புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம், ஆசாரிய முறைமை எல்லாமே, இந்த தேவாலயம் இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டது
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, புறஜாதிகள் கிடையாது. அப்ப ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அப்படின்றதும் பாவத்தை போக்குறதும் இது எல்லாமே யாரோட சம்மந்தப்பட்டு வந்துச்சுன்னா இஸ்ரவேலோட சம்மந்தப்பட்டு வந்துச்சு, உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களோடு சம்மந்தப்பட்டு வந்தது. அப்போ உடன்படிக்கைக்கு உட்பட்டு சம்பந்தப்பட்டு வந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில நியாயப்பிரமாணத்தை முறித்தாரு. ஆனா அவருடைய பூமிக்குரிய அந்த ஊழியம் அது அந்த சிலுவையில மரித்ததோட நிறைவு பெறல. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு மரியாள் வந்து தொடும்போது தொடாதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போய் தம்முடைய சொந்த பரிசுத்த ரத்தத்தினால நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல மகா பிரதான ஆசாரியனாக நுழைந்து அதுக்கப்புறம் வந்து தோமா கிட்ட இப்ப தொட்டுப்பாரு அப்படின்றாரு. ஏன்னா அவருடைய வேலையை, அந்த பிரதான ஆசாரியத்துவத்தின் வேலையை அவரு நிறைவேற்றிட்டு வந்துட்டாரு. இந்த காரியம்தான் இந்த 2 வசனங்களுக்கு நடுவில் 17வது வசனத்துக்கு யோவான் 20:17க்கும் 27க்கும் நடுவுல நடந்திருக்கிற சம்பவம். இதுல ஏதாவது கேள்வியோ டவுட் ஏதாவது இருக்கா? இன்னும் புரியல, இல்ல திரும்ப சொல்லணும்னு, இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? யாருக்காவது கேள்வி ஏதாவது இருக்கா, இல்ல புரிஞ்சிருக்கா? எனக்கு நடுவுல கொஞ்சம் கனெக்ஷன் விட்டு போயிட்டு திருப்பி வந்துச்சு பிரதர். நான் இப்ப ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிறேன் பிரதர். இது வந்து பிரதர் கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் தான். நான் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் இதுவா சொல்லவா பிரதர்? ஓகே ஓகே கேளுங்க பிரதர். ஓகே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாவ நிவர்த்தி டே ஆஃப் அட்டான்மென்ட்க்கு என்ன சொல்றது பிரதர்? பாவ நிவாரண பலிநாள். பாவ நிவாரண பலியாக வருஷத்துல ஒரு நாள் பிரதான ஆசாரியர், அதாவது ஆரோனின் வழியில வந்து அந்த பிரதான ஆசாரியர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போவார். தன்னை வந்து முதல்ல ஒரு தடவை சுத்திகரிச்சுட்டு தன்னையும் சுத்திகரிச்சுட்டு அவர் போய் ஒரு பலி கொடுத்துட்டு திரும்பி வந்து இன்னொரு பள்ளியை வந்து இந்த மக்களுக்காக வட்டி அவர் என்ன பண்றாரு, போயிட்டு மறுபடியும் போய் அந்த இடத்துல ஒரு பலி கொடுப்பாரு. அந்த பலி அந்த ரத்தத்தை போய் தெளிச்சு வருவார். வெளியில பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்தலுக்கு பண்ணிட்டு வரும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துட்டு வரும். இந்த ஒரு தடவை அவர் பண்றது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு தான் அந்த அந்த பாவ நிவர்த்தி பலி வந்து எஃபெக்டிவா இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் பண்ணும், அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி பண்ணும். ஆனா இது வந்து ஒரு நிழல். இந்த நிழல் வந்து நிஜமா ஆகுறது எப்போ அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து தன்னைத்தானே பலி கொடுத்து, ஏன்னா அவர் தான் அந்த பாஸ்கா ஆடு, அவர் தன்னைத்தானே பலி கொடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த கையினால் செய்யப்படாத மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அந்த தேவனிடத்துல போயிட்டு தன்னை வந்து அந்த தன்னுடைய ரத்தத்தை அந்த இடத்துல வந்து தெளிச்சு சுத்திகரிக்கிறாரு. அது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், ஒரே ஒரு தடவை தான் நடக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டுல இவர் வந்து வருஷா வருஷம் பண்ணணும் பிரதான ஆசாரியர். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அதை ஒரே தடவை பண்ணிட்டார். அதைத்தான் வந்து 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றது எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துல இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் இல்ல. அது வந்து எங்க இருக்குது அப்படின்னாக்கா 24 வாசிக்கிறோம். அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினாலே செய்யப்பட்டிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே, கையினால் செய்யப்பட்டது இதுல இருக்கிற தேவாலயம், எருசலேம்ல இருக்கிற தேவாலயம், அதுக்கு இல்ல. ஸ்தலத்தினாலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிச்சனமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஸோ இது வந்து இப்போ வருஷா வருஷம் இந்த பிரதான ஆசாரியர் நடத்துற அந்த காரியத்தை முழுமை பெறும்படியாக, மேசியா வந்து அது வந்து முழுமை பெறும்படியாக இந்த இடத்துல அவர் மரித்து உயிர் தெழுந்த உடனே போய்
அந்த காரியத்தை முடிச்சுட்டு வர்றார். அதனாலதான் வந்து மரியாதை வந்து என்ன தொடாதே அப்படின்றார். ஆனா அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தோமாவை பார்த்து என்ன தொடு அப்படின்றார். சரிங்களா? இது புரியுதா? புரியுது. ஓகே. எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா இது? புரியுது. அப்ப அண்ணா அப்பனா வந்து 2 ரோல் பண்றாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. 2 ரோல் பண்றாரு, ஆசாரியர் ரோலும் பண்றாரு, அப்ப பலியான இதுவாகவும் பண்றாரு. கரெக்ட். அவரேதான் பலி, அவரேதான் பிரதான ஆசாரியனும். கரெக்ட். 2 ரோல். ஆனா இப்ப ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறவரு லேவி கோத்திரத்துல இருக்கணும். ஆனா மெல்கிசேதேக்கு முறைப்படி இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியரா போறாரு. மெல்கிசேதேக்கு முறைமைனா என்னன்னா, ஓகே, மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி அப்படின்றது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு வாரத்துல, ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான்னு இருக்கும். சோ ஆமாங்க, அது நம்ம பார்த்தோம். ஆமா, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வந்து மெல்கிசேதேக்குன்னு சொல்லும் போது அவர் வந்து உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான மெல்கிசேதேக் அப்படின்னு இருக்கும். ஸோ மெலெக் செதேக் அப்படின்ற 2 எபிரேய வார்த்தை தான். மெலெக் அப்படின்னா ராஜா, செதேக் அப்படின்னா ரைச்சியஸ், த ரைச்சியஸ் கிங், நீதி உள்ள ராஜா அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். மெல்கிசேதேக் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நீதி உள்ள ராஜா. அப்போ அந்த மெல்கிசேதேக்ன்ற பேரே வந்து ஒரு ராஜாக்கான பேரு. ஏன்னா மெலெக் அப்படின்னா கிங், செதேக் அப்படின்னா ரைச்சியஸ், நீதி. சோ நீதியின் ராஜா யார்னா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அப்ப அங்க அந்த மெல்கிசேதேக்குன்னு சொல்றவர் யார் அப்படின்னா, அவர் ப்ரொஃபஷனலி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாவும் இருக்கிறாரு, அதே நேரத்துல அவரு நீதி உள்ள ராஜாவாகவும் இருக்கிறாருன்றதுதான் அந்த இது. ஒரே நபர் வந்து ஆசாரியனாவும் இருந்திருக்கிறாரு, ராஜாவும் வந்திருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, எது ஆபிரகாம் வந்து அதுக்கப்புறம் ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு பிள்ளைகள் பிறந்து 2 தலைமுறைக்கு அப்புறம் தான் வந்து 12 கோத்திரங்கள் வருது. அந்த கோத்திரத்துல ஒருத்தர் தான் யூதா, இன்னொருத்தர் லேவி. அப்ப அந்த யூதா கோத்திரத்துல ராஜாவும் லேவி கோத்திரத்துல ஆசாரியன்னு சொல்லிட்டு பிரிச்சு தராங்க. ஆனா ஆபிரகாம் வந்து இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தாரு. எபிரேயர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தசமபாகத்தை வாங்கக்கூடிய லேவியும் ஆபிரகாமுடைய லாயின்ஸ்ல இருக்கும் போதே அவனும் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறான்னு வரும். அப்போ ஆபிரகாமை காட்டிலும் மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாமை காட்டிலும் பெரியவரா இருக்காரு. அதனாலதான் மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கறான், மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. சோ அப்ப இவர் எபிரேயர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த யூதா கோத்திரம் வருது, லேவி கோத்திரம் வருது. அப்ப அவங்களுக்கு முன்னாடி வந்து 3 பிதாக்கள் இருக்காங்க. அதுல டாப் மோஸ்ட் வந்து ஆபிரகாம்ல இருந்து தான் இஸ்ரவேல்ன்ற ஒரு காரியம், எபிரேயர்கள்னு ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. அப்படிப்பட்டதான உங்களுடைய எல்லாத்துக்கும் மேலான தகப்பனாகிய ஆபிரகாமே மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காரு. அப்ப அந்த முறைமையில, அதாவது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த நீதி உள்ள ராஜாவினுடைய முறைமையில இந்த இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த பூமியில இருக்கிற எருசலேம் தேவாலயத்துல இந்த யூதா கோத்திரமும் லேவி கோத்திரமும் சேர்ந்து நடத்தக்கூடிய ராஜ்யத்தையும் ஆசாரியத்துவத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ற அந்த ஒரு காரியத்துல வரல. மெல்கிசேதேக் எப்படி நீதி உள்ள ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்திருந்தாரோ அந்த முறைமைப்படி வராரு. அவர் யாருன்னா உங்களுடைய தகப்பன்களாகிய ஆபிரகாமோட பெரியவர். ஏன்னா ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காரு அப்படின்றது என்னுடைய விளக்கத்தை சொல்ல வராரு. அந்த முறைமையில புரிஞ்சிருச்சா? கிளியரா இருக்கா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம போலாமா? கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்தது வேற எங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து முக்கியமா இப்ப நம்ம எதுக்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து
மறித்த உடனே ஆக்சுவலா அவர் வந்து சிலுவையில பேசிய அந்த 7 வார்த்தைகள் வந்து அவர் மாம்ச சாயல்ல இருக்கும்போது மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்னாடி பேசிய 7 வார்த்தைகள் தான் அது. ஆனா அவர் சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? நியாய பிரமாணத்துல உட்பட்டவர்களுக்கு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி, பிரதான ஆசாரியனான காரியங்களை நிறைவேற்றி, அப்போ சிலுவைக்கு அப்புறமும் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய ஊழியம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? ஒரு வசனம் எடுத்து படிச்சிடலாம். இப்ப இந்த டைம் கரெக்டா இருக்கும். ரோமர் 15வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 15:8. அப்படிங்க. ரோமர் 15:8. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும். போதும். சோ இயேசு கிறிஸ்து யாருக்கு ஊழியக்காரரானார்? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரா ஆயிருக்காரு. எதுக்காக ஊழியக்காரரா இருக்காரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்குன்னா, பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு. இதுதான் பர்பஸ். அப்ப பிதாக்கள்னா யாரு அப்படின்னும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நான் ஆபிரகாமுக்கு செய்ததை உன்னுடனும் செய்கிறேன். அப்ப புதுசா வாக்கு தத்தம் பண்ணல. ஆபிரகாமுக்கு தனியா ஒன்று பண்ணிட்டு அப்புறம் ஈசாக்கு தனியா, யாக்கோபுக்கு தனியா அப்படி பண்ணல. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்றாரு. உன் பிதாவாகிய ஆபிரகாமோடு பண்ணிய வாக்கு தத்தத்தை உன்னோடத்திலே செய்யறேன், அதை அப்படியே உனக்கும் கண்டினியூ பண்றேன் அப்படின்றாரு. ஸோ அப்ப அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு முதலாவது பண்றாரு. அதை அவருடைய பிள்ளைகளுக்கும், பிதாக்கள்னு சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த 3 பேருக்கும் அப்படியே அதை கேரி ஓவர் பண்ணிட்டு வர்றாரு. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு. ஸோ அதுல வந்து பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்துல வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க முற்பிதாக்கள். இவங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் செய்தார்னா, கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன். அது வந்து 400 வருஷம் அவங்க சிறைப்பட்டு போவாங்க, திரும்ப வருவாங்க, எல்லாம் சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமா இருப்பாங்க, விருத்த சேதனம் செய்தவர்களா இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பிதாக்கள்ல வரும்போது தாவீது அவர்களுடைய பிதாவா இருக்காங்க. ஸோ தாவீதுக்கு வந்து ராஜ்யத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்றாரு, நித்திய ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்காக, உறுதியாக்கும்படிக்கும் தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து யாருக்கு? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப அவர் யாருக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார்னா, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகளுக்கோ இல்ல கிறிஸ்துவினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்முடைய இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மாதிரியான ஆட்களுக்கோ அவர் ஊழியம் செய்யும்படியாக அப்ப வரல. நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வரும்போது அவர் வந்ததுக்கு ஸ்பெசிபிக்கா பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ் அப்படின்னா, பிதாக்களுக்கு செய்யப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தும்படிக்கு யாருக்கு? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார். அப்ப அந்த ஒரு ஒர்க் வந்து சிலுவை மரணத்தோட அவரது முடிஞ்சிடல, அதுக்கப்புறமும் கேரி ஓவர் ஆகுது. அங்க இது ஏன் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, சில கீ பாயிண்ட்ஸ் இல்ல பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு மார்க்கர். இப்ப போய்கிட்டே இருக்கும் ஒரு ரோட்ல வந்து கரெக்டா அந்த இத்தனை கிலோமீட்டர்ல இப்படி இந்த ரைட் சைட்ல போனா இப்படி இந்த ஊர் வரும், லெஃப்ட் சைட்ல போனா இந்த ஊர் வரும் அப்படின்றது ஒரு மார்க்கர். அந்த போர்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான வேலை போக முடியாது. சிலர் போற வழி கரெக்டா இருக்கலாம், சிலர் வந்து தப்பான வழியில போய் தேடிக்கிட்டே இருக்கலாம். அப்போ முக்கியமானது என்னன்னா, எங்கெல்லாம் அந்த மார்க்கர்ஸ் இருக்கோ அதை கரெக்டா நம்ம புரிஞ்சு அதை பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, சரி ரைட்ல போனா இது வரும், லெஃப்ட்ல போனா இப்படி வரும் அப்படின்றது அந்த மார்க்கர்ஸ் போர்டு ஹைவேஸ்ல போகும்போது போட்டு வச்சிருப்பாங்க. எங்க நம்ம சைட்வே எடுத்து எந்த ஊருக்குள்ள போகணும், இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா ஹைவேஸ்ல போயிட்டே இருப்போம், அந்த ஊரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்ப அந்த மார்க்கர்ஸ் அப்படின்றது வந்து வேதத்தை படிக்கும் போது அது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம இப்ப போறோம்னா இந்த ஊருக்கு அடுத்து இந்த ஊரை போய் ரீச் பண்ணணும், அந்த ஊர்ல இருந்து அடுத்து இந்த ஊர்ல போனா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வரும்னு. அந்த மாதிரியான மார்க்கர்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நிறைய காரியங்கள்ல குழப்பம் என்ன வருது அப்படின் போது எங்க எது மாறுது, அந்த டேக் டைவர்ஷன் இல்ல அந்த ரூட் எங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தெரியாதனால எல்லாம் ஒரே வழியில போய் தப்பா போயிட்டு இருக்கு. அந்த மார்க்கர்ஸ் விட்டுட்டு
ஸோ இப்ப இந்த மார்க்கஸ்ல இங்க முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, சிலுவை மரணத்தோட இயேசு கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய ஊழியம் முடிவு பெறல. அவர் உயிர்த்தெழுந்த உடனே கிருபையின் காலத்திற்கான ஊழியத்தை அவர் ஆரம்பிச்சிடல. மறுபடியும் அதே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்ன நிறைவேற்ற வந்தாரோ அந்த ப்ராசஸ் தான் அந்த காஸ்பல்ஸ் முடிஞ்ச பிறகும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா காஸ்பல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல வந்தப்ப 4 காஸ்பல்ஸ்லயே வந்து விருத்த சேதனம் உள்ளவர்கள்கிட்ட பேசியிருக்காரு, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு பேசியிருக்காரு, புறஜாதிகள் கிட்ட பேசல அப்படின்ற நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு கீ பாயிண்ட். அப்ப அந்த 4 காஸ்பல்ஸ் நமக்கு கிளியரா இருக்கு. சரி, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அப்ப எல்லாம் புறஜாதிகள்கிட்ட போயிருச்சா அப்படின்னா அங்க போகல. மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகும் அவருடைய மினிஸ்ட்ரி எங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவருடைய பூமிக்குரிய ஊழியத்துல என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அதுல மரணம் உயிர்த்தெழுதல் ஒரு பார்ட்டா இருக்கு. அந்த இதுல வந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பிரதான ஆசாரியனா போய் அவருடைய மகா பிரதான ஆசாரியனா போய் அவருடைய சொந்த ரத்தத்தையே எடுத்துட்டு போய் பரலோகத்துல இருக்க பரிசுத்த ஸ்தலத்துல பிதாவின் இடத்துல வச்சுட்டு திரும்ப வராரு. ஸோ இது வந்து முக்கியமா நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி வந்த காரியங்கள், நிழலாட்டமா அவங்க செஞ்சு வந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து இங்க நிறைவேற்றிட்டு வராரு. இதுவும் பிதாக்களுக்கு செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்ட காரியங்கள். இந்த காரியமும் அதை தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ வந்து நமக்கு தெளிவா படிச்சு முடிக்கும் போது நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறமும் கூட உயிர்த்தெழுந்த பிறகும் கூட எது வரைக்கும் அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விருத்த சேதனம் செய்தவர்களுக்கும் செஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்ணியிருக்காருன்ட்டு. ஏன்னா அப்பதான் வந்து அவர் நம்ம கிருபையின் காலத்துல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எப்ப வருது அப்படின்றது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொஞ்சம் வர முடியும். அதுக்காக இந்த டாபிக்ல வந்து இவ்வளவு தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம். புரியுதா இது உங்களுக்கு? ஸோ இப்ப அப்போஸ்தலர் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம யோவான்ல பார்த்தோம். அப்போ உயிர்த்தெழுது மரித்து உயிர்த்தெழுறாரு, அந்த காரியத்தை பார்த்தோம். இப்ப அடுத்த இன்ஸ்டன்ட் எங்க நடக்குது அப்படின்னா அப்போஸ்தலர் ஸ்டார்டிங்ல தான் இந்த காரியங்கள்லாம் வருது. ஸோ அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஓகே, 40 நாள் அளவும். இந்த 40 நாள்ன்றது என்னன்னா அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுல இருந்து, ஸோ அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுன்றாங்களே அந்த உயிர்த்தெழுந்ததுல இருந்து 40 நாள் அளவும் அவர் வந்து என்ன பண்றாரு, அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி என்ன ஸ்பீச் பண்றாரு? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல நீங்கள், கிருபைக்குட்பட்டவர்கள், இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் பண்ணல. அவரு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம், தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களுடைய புரியவைகளை குறித்து அவர்களோட பேசி. அப்போ தேவனுடைய ராஜ்யம்ன்றது எங்க ஆரம்பிக்குதுன்னா அது ராஜ்யம் யாருக்கு அருளப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அதாவது சிலருக்கு வந்து இது ஷாக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு இதுவா இருக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், நம்ம வந்து சுவிசேஷங்கள்ல அந்த சுவிசேஷங்களை பத்தி படிக்கும் போது ராஜ்யத்திற்கான சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது தவறான காரியம். நம்ம பிரசங்கிக்கிறது வந்து கிருபையின் சுவிசேஷம். நமக்கு அளிக்கப்பட்ட ஊழியம் வந்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அளிச்சிருக்கிறார் இந்த கிருபையின் காலத்துல. நம்ம கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கிருபையின் சுவிசேஷத்துல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவர் அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தது, அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்ம நீதிமானாக்கப்படுறோம் அப்படின்ற காரியங்கள்லாம் வந்து இந்த கிருபையின் சுவிசேஷத்துல உள்ளடக்கியது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னது? மேசியா வரப்போகிறாரு, தேவனுடைய குமாரன் மேசியாவா வருவாரு, அவரு தாவீதின் சிங்காசனத்துல இருந்து இஸ்ரவேலை மீட்டு ராஜ்யபாரம் கொடுத்து இஸ்ரவேலை ஆளுகை செய்வாரு, 1000 வருஷம் ஆளுகை செய்வாரு அப்படின்றதுதான் வந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அதுல வந்து கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இது எதுவுமே கிடையாது. அவங்க நம்ப வேண்டியது என்னன்னா கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் அப்படின்றத நம்பணும். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்றும்
அவர் தான் மேசியா, கிறிஸ்து, அனாயிண்ட் பண்ணப்பட்டவர் இந்த ராஜ்யத்திற்காக அப்படின்றதையும் அவங்க விசுவாசிக்கணும். இதுதான் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருந்துச்சு. சீஷர்களும் போய் இந்த சுவிசேஷம் பிரசங்கிச்சு அந்த சுவிசேஷத்தோட சேர்ந்தது என்னதுன்னா அற்புதங்கள், சுகம் அளித்தல், இதெல்லாம் அந்த சுவிசேஷத்தோட சேர்ந்து வரக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ராஜ்யத்தின் சுவிசேஷம்ன்றது வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிரசங்கம் பண்ணாரு. அதை வந்து சீஷர்களும் பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பின்னாடி இயேசு கிறிஸ்து வந்து நான் மறிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பேதுரு சொல்றாரு. உடனேதான் இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தான்ன்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் என்பது கூட அவங்களுக்கு வந்து மரணம், உயிர்த்தெழுதல் இந்த கான்செப்டே தெரியாம ஒரு காஸ்பல் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காஸ்பல் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம ப்ரீச் பண்றது ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ப்ரீச் பண்றது கிறிஸ்துவினுடைய கிருபையின், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். அதுல தெளிவானது என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், நம்முடைய பாவத்திற்காக மறித்து அவருடைய உயிர்த்தெழுதல், அது நம்மள நீதிமான் ஆக்கியிருக்கு. இந்த சுவிசேஷம் தான் இன்னைக்கு கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம். அப்ப இந்த காரியம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அது வரைக்கும் அவங்களுக்கு சரியா புரியல, எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிரோடையும் எழுச்சிட்டாரு அப்படின்னும் போது ஓகே, இவரு தான் மேசியான்றது புரிஞ்சிருச்சு. அப்ப மேசியான்றது புரிஞ்ச உடனே ராஜ்யத்தை குறித்ததான டீச்சிங், இப்ப மத்தேயு 5, 6, 7 எடுத்தோம்னா ஃபுல்லா ராஜ்யத்திற்கான டீச்சிங் தான் கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த 40 நாள்ல அதை பிரஷ் அப் பண்றாரு. ராஜ்யத்திற்கான காரியங்களை அவர்களோட பேசுறாரு. பேசிட்டு அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ திருஷ்டாந்தங்கள்னா பைபிள்ல எங்கெல்லாம் அவர் உயிர் தெழுவார்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்களெல்லாம் எடுத்து அவங்களோட பேசி சொன்ன மாதிரியே நான் உயிர் தெழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நிரூபிக்கிறாரு. ஸோ அவர் மேசியா, நான் ராஜாவா உயிர் தெழுந்து வந்துட்டேன் அப்படின்றதையும் காட்டுறாரு. ரெண்டாவது ராஜ்யத்தை குறித்ததான விஷயங்களை தான் பேசுறாரு. இப்ப இந்த ராஜ்யத்தை குறித்ததான விஷயம் பேசும்போது இன்னைக்கு பொதுவா அநேக சபைகள்ல நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள், நமக்கு தான் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம்ட்டு இது அதாவது எமோஷனலா ஆர்ப்பரிப்பா நல்லா இருக்கும். ஆனா ராஜ்யம் யாருக்கு அப்படின்னா அதே இதுல 6வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 1 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். சபைக்கா? இக்காலத்திலா சபைக்கு ராஜ்யத்தை? இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது ராஜ்யத்தை குறித்து. அப்போ பேதுரு வந்து 40 நாள் அளவும் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பிறகு பூமிக்குரிய ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருக்காரு. பூமிக்குரிய ஊழியம் என்னது? அவர் வந்த பர்பஸ் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும்ட்டுன்னு. இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குனாரு. சோ அப்ப அந்த டைம் வரைக்கும் அவர் சிலுவையில மரித்ததோட முடியல, அவர் உயிர்த்தெழுந்ததோட முடியல. அதுக்கப்புறம் 40 நாள் அளவும் அவங்களுக்கு தேவையான ராஜ்யத்தை குறித்ததான டீச்சிங்கையும் அவர்களுடைய மேசியா உயிர்த்தெழுந்து வந்துட்டான்றத திருஷ்டாந்தமா தெளிவா காண்பிக்கிறதுக்காகவும் அவர் உயிரோடு இருக்கான்றது காண்பிக்கிறதுக்காகவும் தான் அந்த 40 நாளை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதை கேட்ட பிறகு பேதுருக்கே ஒரு உற்சாகம் வந்து, இந்த டைம்ல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு மீட்டு கொடுப்பீர். ஏன்னா ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு. இன்னைக்கு வேதத்தை பார்க்காம எல்லாமே நமக்கு, எல்லாமே இதனாலதான் அந்த ரைட் டிவிஷன்றதே சொல்ல வரும். நமக்குன்னு சில காரியங்கள் இருக்கு, இஸ்ரவேலுக்குன்னு சில காரியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நமக்குன்னு எடுத்துக்கூடாது. அது வந்து ஒரு தவறான டீச்சிங். ஏன்னா இஸ்ரவேலுக்கு அநேக காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நமக்கு சில காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா, அந்த உபாகமத்துல 33வது அதிகாரம்லாம் எடுத்து படிக்கும் போது, நீ இதை செஞ்சினா உனக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம், நீ இதை செய்யலைன்னா இதெல்லாம் சாபம் உனக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருப்பாரு. அப்போ அது வந்து இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு செஞ்சவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய சபையிலேயே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல் வந்து வெறும் அப்படியே வாக்குத்தத்தங்களை வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரிஃபைன் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, இல்ல வாக்குத்தத்தம் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த வாக்குத்தத்தம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். அதுல இதெல்லாம் நீ செய்தினா உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்து நிபந்தனைக்கு உட்பட்டது, அது வந்து இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. கிருபையில ரட்சிக்கப்பட்ட எனக்கு, நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே செய்யல, அவங்க இவ்வளவும் செஞ்சா அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நான் எதுவுமே செய்யாம எனக்கு கிருபையின் காலத்துல தேவன் கிருபையாய் ரட்சிப்பு கொடுத்திருக்காரு. நான் மரித்து கிடந்த எண்ணம் உயிர்ப்பித்தாரு, எல்லாவற்றையும் அவரே செய்யறாரு. அப்ப இதுக்கும் பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அந்த ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சாதான் நம்ம பைபிளை வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மொத்தமாவே
ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்ம குழப்பி எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு தெளிவில்லாம நம்ம வந்து எல்லாத்தையும் குழப்பி அது என்ன நோக்கம் சொல்ல வந்திருக்கு, யாருக்கு என்ன பர்பஸ்க்காக சொல்ல வந்திருக்குதுன்ற விட்டுட்டு எல்லாவற்றையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரு எமோஷனலா மாத்தி இன்னைக்கு பல சபைகள்ல அந்த காரியங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலர் பேசினாரு. அந்த ராஜ்யம் யாருக்கானதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்படுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணது. அந்த பர்பஸ்க்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தாரு. ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவர் வரும்போது அதை நிறைவேற்றி அதுல உயிர்த்தெழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தை குறித்து தெளிவா பேசுறாரு. அடுத்தது 4வது வசனம், 4வது 5வது வசனம் அப்படியே சேர்த்து படிங்க. அப்போஸ்தலர்ல 1வது அதிகாரத்துல. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே 7, 8 சேர்த்து 7, 8, 9. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்ப இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய ஊழியத்தினுடைய கடைசி காரியங்கள். அப்ப இந்த கடைசி காரியத்துல வந்து அவருடைய பூமிக்குரிய ஊழியத்துல வந்து ஃபர்ஸ்ட் 40 நாள் வந்து தெளிவா ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கிக்கிறாரு, ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசுறாரு. அவரோடு வந்து உயிரோட வந்துட்டாரு, உயிரோட இருக்கிற மேசியா அப்படின்றதையும் அவங்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தங்கள் மூலமா, சும்மா ஏதோ ஒரு இல்யூஷன் விஷன் மாதிரில தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு புரிய வச்சிடறாரு. புரிய வச்சதுக்கு அப்புறம் அவர் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அது எதுல வருது? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புங்கள், ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜ்யத்திற்காக மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அந்த ஞானஸ்நானம் வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னும் போது ஞானஸ்நானம் எடுக்கணும். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமான்னு தெரியல, இல்லாட்டி நம்ம தனியா பார்ப்போம் அந்த காரியங்களை. ஸோ யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யாருக்கு? இந்த ராஜ்யத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு வந்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது, ராஜ்யத்தை கொடுக்கிறது, இதெல்லாமே வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தத்தோட இப்ப அவர் என்ன சேர்க்கிறாருன்னா, நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இதுவும் அந்த ராஜ்யத்தினுடைய காஸ்பலோட சேர்ந்த ஒரு காரியம். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாமே இப்ப இந்த காரியங்கள் நிறைவேறதுக்காக நீங்க எருசலேமிலேயே காத்திருங்கள்னு கட்டளையிடுறாரு. சொன்ன உடனேதான் நம்ம 6வது வசனத்துல படிச்சோம், ராஜ்யத்தை இந்த சமயத்துல இஸ்ரவேலுக்கு மீட்டு கொடுப்பீங்கன்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய போக்கஸே வந்து, ஆண்டவரே இப்ப யாரு எங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவீங்கன்னு கேட்கவே இல்லை. அவர் ஃபைனலா கேட்கும் போது கூட பரலோகத்துக்கு போறதுன்ற கான்செப்டே வந்து அதற்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட கான்செப்ட். பழைய ஏற்பாட்டுல யாருமே வந்து பரலோகம் போறதுன்ற கான்செப்டே கிடையாது. பரலோகத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யம் இங்க வர்றதுதான் கான்செப்ட். அவங்களுக்கு பூமியை சுதந்திரிப்பார்கள், நித்தியமாக பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பார்கள், எருசலேம்ல தாவீதின் சிங்காசனம் நிலைப்படுத்தப்படும், அங்கிருந்து ராஜ்யம் நடக்கும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து பூமிக்குரிய பிளெஸிங். அவங்களுடைய இதே வந்து இன்னைக்கு நிறைய பேர் கேட்கற மாதிரி, இன்னைக்கு இறந்துட்டீங்கன்னா நீ பரலோகம் போவியா நரகம் போவியா அப்படின்ற கான்செப்டே அங்க கேட்கல. அவங்க கேட்கறது என்னன்னா, ராஜ்யத்தை இந்த டைம்ல தருவீங்கன்னு சொல்லிட்டு கடைசி ஃபைனல். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரமேறி போடுறதுக்கு முன்னாடி
நீ பரலோகம் அது வந்து சேரணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. அந்த கான்செப்ட் கிடையாது அங்க. அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கலாம். நம்ம பொறுமையா அதை பத்தி பேசுவோம். அவங்க சொன்னது வந்து பரலோகத்துக்கு நம்ம எப்படி போவோம் அப்படின்றத பத்தி அவங்க, நம்மனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், திருமந்தை, அந்த இயேசுவை ஃபாலோ பண்ணி வந்த ஜனங்கள் எப்படி பரலோகத்துக்கு போறதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கல, ஒரு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. மலை பிரசங்கத்துல சொல்லும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல எப்படி செய்யப்படுதோ அப்படி பூமியிலயும் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுடைய ராஜ்யம்ன்றது வந்து இந்த பூமியில எருசலேம்ல இருந்து நிலையா இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாவா அரசாளுவாரு. இங்க இருக்கிற காரியங்கள் தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க தவிர அவங்களுடைய எல்லாமே வந்து வாக்குத்தத்தம், உலகம் உண்டானது முதல் பிதாவினாலே ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்திற்கு வாருங்கள்னு. அப்ப இந்த ராஜ்யம் வந்து பூமிக்கு வருது. அவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் அந்த கிளைமேக்ஸ் என்ன, அவங்களுடைய வாழ்நாளினுடைய கிளைமேக்ஸ் என்னன்னா, யாரெல்லாம் பலி செலுத்தி நியாயப்பிரமாணத்தின்படி ஒழுங்கா வாழ்ந்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பாங்க. ராஜ்யம் எங்க வருது? இந்த பூமிக்கு வருது. எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருந்து இறங்கி வருது. ஆனா ஒரு சின்ன ஒரு கான்ட்ராஸ்டாக சொல்றேன். பவுல் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குன்றாரு. நம்ம வந்து இங்க ஸ்தானாதிபதிகளை அம்பாசிடர்ஸா இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கின்றாரு. அப்போ பரலோகத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, பரலோகத்துக்குன்னு ஒரு டீச்சிங் இருக்கு. அது இது வரைக்கும் பைபிள்ல இந்த அப்போஸ்தலர் அதிகாரம் வர்ற வரைக்கும் அது வெளிப்படுத்தப்படலை. அது வந்து ஒரு மிஸ்ட்ரியா தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருக்கு. அது பிற்காலத்துல பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுது அந்த ஏற்ற நேரம் வரும்போது. அதனால நம்ம வந்து பைபிள் படிக்கும்போது பவுலுக்கு பிற்காலத்துல வெளிப்படுத்தப்பட்டதை இங்க எடுத்துட்டு வந்து குழப்பக்கூடாது. இவர்களுக்கு சொன்னது வந்து ஆபிரகாம் முதலாய் தெரிந்தெடுத்து சொன்னது வந்து இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன், நிலையான தேசத்தை தருவேன் எல்லாம். ஸோ அப்ப ரெண்டு குரூப் ஆஃப் இது இருக்கு. எப்படி வானம் பூமின்னு தனித்தனியா இருக்கோ அதே மாதிரி இந்த பூமியை சுதந்திரிக்க போறவர்கள் தனியா இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தேவன் ஒரு கூட்ட மக்களை இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு வைக்கிறாரு. இன்னொரு கூட்ட மக்களை வந்து கிருபையினால பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வைக்கிறாரு. காலங்களுடைய முடிவுல ரெண்டையும் ஒன்னா கூட்டி சேர்ப்பட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல வரும்போது அப்படியே படிப்போம். ஸோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னும் போது, ராஜ்யத்தை குறித்துன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த 40 நாள் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப அவர் வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு டீச் பண்ணல. இல்ல பரலோகத்துக்கு போறதுன்ற கான்செப்டே சொல்லல. அவர் வந்து ராஜ்யம் இங்க வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாரு மத்தேயு 5 அந்த ராஜ்யத்தை எப்படி நீங்க சுதந்திரிப்பீங்க? அதுல மேசியான்றவர் அனாயிண்ட் பண்ணப்பட்டவர் தேவனுடைய குமாரன் உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றாரு. சீஷர்களும் வந்து நீங்க இங்கேயே, சீஷர்கிட்ட சொல்றது நீங்க இங்கேயே தரித்திருங்கள். எப்படி யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாரோ ராஜ்யத்துக்குள்ள என்றாவதுக்கு, இப்ப ரீஃபைன் ஆகி நான் பரலோகத்துக்கு போறதுனால உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதனால நீங்க எருசலேம்லயே இங்கேயே தங்கிருங்க அப்படின்றாரு. உடனேதான் இவங்க கேட்கறாங்க, அப்ப ராஜ்யம் வரப்போதோ அப்படின்னு நினைச்சிட்டு ராஜ்யத்தை எந்த டைம்ல, ஏன்னா இவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு காமிச்சிட்டாரு தெளிவான திருஷ்டாந்தங்கள் மூலமா. ராஜ்யத்தை குறித்து பல காரியங்களை தெளிவா பேசிட்டாரு. ரெண்டாவது இங்க எருசலேம்லயே தரித்திருங்கள் அப்படின்றாரு. யோவான் ஸ்நானம் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு சில நாளைக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள்னு. அப்போ ஓகே, நம்ம டைம் வந்துட்டோம், இப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நுழைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேதுரு வந்து அந்த ஒரு மறுபடியும் இப்ப அந்த 6வது வசனம் மட்டும் ஒரு தடவை படிச்சுங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இக்காலத்திலா ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ அவங்களுடைய போக்கஸும், ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை தான் 40 நாள் பேசியிருக்காரு. அவர் கிளம்பி போற ஸ்டேஜுக்கிட்ட வந்துருச்சு. உடனே இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு மீட்டு கொடுப்பீரு அப்படின்னு கேட்டோடனே இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்றாரு. அதற்கு 7வது வசனத்துல, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறியறது உங்களுக்கு அடுத்ததல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா எப்படி ஞானஸ்நானம் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தது எதுக்குன்னா ராஜ்யத்திற்குள்ள என்ட்ராவதுக்கு, அதே மாதிரி பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியாலும், பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்றாரு. சோ பேதுரு கேட்ட கேள்விக்கும் இயேசு கொடுக்குற பதிலுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ராஜ்யத்தை இந்த டைம்ல மீட்டு கொடுப்பீர் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு சொன்ன பதில் வந்து
காலத்தையும் இதெல்லாம் வந்து நீ கேட்காத. அது வந்து பிதாவினுடைய கையில இருக்கிற காரியங்கள். அதை நீ கேட்காத. உனக்கு என்ன நான் சொன்னேன்? இங்கே தரித்திரு, பரிசுத்தாவி வரும்னு சொன்னேன். பரிசுத்தாவி வந்த பிறகு நீ பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதும் சமாரியிலும் பூமியின் கடை பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்லிட்டு, இதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியா தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்துல பேசின கடைசி வார்த்தைகள். இத பேசிட்டு அவரு பரமேறி போயிடுறாரு. சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? சோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னும் போது, இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி போற வரைக்கும் கூட அவர் வந்து பிதாக்களுக்கு செய்யப்பட்ட வாக்குத்தத்தத்தை உறுதி செய்வதற்காகவும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யறதற்கும் வந்து அவர் அதனுடைய பங்காக அவர் மரித்து இருதரத்தாரும், போன வாரத்துக்கு முதலாக பார்த்தோம், இருதரத்தாரையும் ஒன்றாக சேர்த்து இஸ்ரவேலுடைய பாவத்திற்காக மரித்து அவரு மனைவியாக கொண்டிருந்த நார்தன் 10 ட்ரைபையும் வெட்டி விட்டதை வந்து சேர்க்கறதுக்காக அவர் மரித்து அவங்கள வந்து மணவாட்டியா மறுபடியும் சேர்க்கக்கூடிய மணவாளனா இவர் மாறி. ஸோ இன்னைக்கு மணவாட்டி சபைன்றதும் வந்து அது நம்ம படிக்கலாம். ஆனா அது வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இஸ்ரவேல் 10 கோத்திரமும் மணவாட்டி சபையாக, இஸ்ரவேல் 2 கோத்திரத்தையும் மொத்தமாவே இப்ப எல்லாம் போயிருச்சு, அவர்களை வெட்டப்பட்டுட்டாங்க. அதனால மொத்தமா அவங்கள வந்து மறுபடியும் மணவாட்டி சபையாக மணவாளனாக இவர் சேர்க்க போறாரு. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்றது என்னன்னா கிறிஸ்துவினுடைய சொந்த சரீரம். மணவாட்டின்றது தனி சரீரம். இருவரும் ஒரே மாம்சமா இருக்கலாம், கணவன் மனைவியாக இருவரும் ஒரே மாம்சமா இருக்கலாம். ஆனா தலையும் உடம்பும் வந்து வேற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது ரிலேஷன்ஷிப் வேற. இயேசு கிறிஸ்துக்கு இந்த கிருபையின் காலத்துல உண்டாகக்கூடிய இந்த சரீரமாகிய சபை உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்டு இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லும்போது அதற்கு அவர் தலையா இருக்காருன்னு, சரீரம் உடம்பா இருக்கு, ஒரே யூனிட்டா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரே யூனிட்டா இருக்கிற இது தனி, மணவாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அது தனியா வருது. நம்ம அதை வந்து நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற டிஃபரன்ஸ்ல நம்ம படிக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப எல்லா காரியத்திலையுமே வந்து அவர் இஸ்ரவேலுடைய போக்கஸ்லயும் ராஜ்யத்தினுடைய போக்கஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் வந்து அவர் சொல்லி வந்திருக்காரே தவிர மற்றபடி புறஜாதிகளுக்கோ இல்ல பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கோ அவர் பேசல. இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசிய கடைசி 7 வார்த்தைகள் வந்து அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட மாம்சத்தில் வந்த போது அவர் பேசிய கடைசி 7 வார்த்தைகள், மரிப்பதற்கு முன்னாடி, மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்னாடி. மரித்த பிறகு அவர் 3 நாள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு இருந்தாரு. ஒண்ணுமே இல்லாம இப்ப எப்படி மற்றவங்களா இறந்துருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாரு. 3ஆம் நாள்ல தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். தேவன் உயிரோடு எழுப்பின பிறகு அவர் உயிர்த்தெழுதலின் முதல் கனியாய் வந்து உயிர்த்தெழுதலுக்கு நம்பிக்கையா இருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் நேரா பிரதான ஆசாரியனுடைய வேலையை செஞ்சு முடிக்கிறாரு. பிரதான ஆசாரியனுடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வந்த பிறகு தோமாவை தொட்டுப்பாருன்னு சொல்லி அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி தன்னை வெளிக்காட்டுறாரு. அதற்கப்புறம் 40 நாள் அளவும் அவர் சீஷர்களுக்கு ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள், ராஜ்யம் பரலோகத்துல கிடையாது, பரலோக ராஜ்யம்ன்றது இந்த பூமியில வந்து நடக்க போறது, பரலோகத்துல இருக்கிற மாதிரியே பூமியில வந்து நடக்க போற ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம்ன்ற பைபிள்ல பேர் சொல்லுது. கிங்டம் ஆஃப் ஹெவன்றதும் கிங்டம் காடு எல்லாமே வந்து இந்த பூமியில தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி எருசலேம்ல இருந்து தாவீதின் சிங்காசனத்துல இருந்து இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய போறார்ன்றது. இந்த ஒரு காரியத்தை குறித்து அவரு 40 நாள் வந்து தெளிவான திருஷ்டாந்தங்கள் மூலமாக இந்த ராஜ்யத்தை குறித்தும் பேசி, அடுத்தது அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தையும் ஒரு தெளிவான திருஷ்டாந்தங்கள் மூலமா அவங்களுக்கு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இங்கேயே காத்திருங்க, ஞானஸ்நானம் யோவான் வந்து ராஜ்யத்துல நுழையதுக்காக ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். சில நாளைக்குள்ள நீங்க இப்போ பரிசுத்தாவினால் அடுத்த ஸ்டேஜ் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் தருவீங்க அப்படின்னோடனே அப்ப ராஜ்யம் இப்ப வரப்போதா அப்படின்னு கேட்கிறாரு. இது உங்களுக்கானது கிடையாது, நீங்க இதை கேட்காதீங்க, அது வந்து பிதாவினுடைய கரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப பரிசுத்தாவியை பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னும் போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் உலக பரியந்தம் கடைசி பரியந்தம் சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமிக்குரிய ஊழியத்தினுடைய நிறைவான வார்த்தைகளை பேசிட்டு இயேசு கிறிஸ்து அதோட பரமேறிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து பரமேறிட்ட பிறகு நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல வரும்போது பார்ப்போம் எது வரைக்கும் இதுக்கு இன்னும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா சீஷர்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டோ இல்ல அந்த ரகசியமோ இதெல்லாம் தெரியாது. இயேசு கிறிஸ்து உயிரோட பூமியில அவங்களோட இருந்தப்பயும் ராஜ்யத்தை குறித்து தான் பேசியிருந்தார். பூமியில ஒரு
தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கிறத பத்தியும் இஸ்ரேல் ஜனங்களை பத்தியும். மரித்து உயிர் தெழுந்த பிறகும் 40 நாள் கூட இருக்கும் போதும் வேற எதையும் பத்தி பேசல. ராஜ்யத்தை பத்தியும் அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன பேசினாரோ அதே தான் மரித்து உயிர் தெழுந்த பிறகும் அதே தான் பேசியிருக்காரு. பேசிட்டு எக்ஸ்ட்ராவா வந்து ஜலத்தினால அப்ப ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது. இப்ப வந்து பரிசுத்த ஆவினால நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரமேறி போறாரு. இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா இருக்கா? ஏன்னா நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். இது ஒரு பாயிண்டோட அடுத்து ஆரம்பிச்சா பெருசா போகும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா பிரதர்? சார் சொல்லுங்க கார்த்திகேயன். இல்ல ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னாக்கா ஆமா பேசிக்கா எல்லாம் அமைதியா இது ஒரு சமப்படம்னாக்கா இந்த லாஸ்ட் பாயிண்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய ஊழியம் வந்து அந்த கடைசி 7 வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா, அதுல முடியல. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:9 தான் முடியுதுன்றத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அப்போ சந்தேகம் வந்தது உயிர்த்தெழுந்த உடனே அவர் பரலோகத்துக்கு போனாரான்னா போய் திரும்பி வந்தாரு. எதுக்காக வேண்டி வந்தாரு அப்படின்னாக்கா அதை எபிரேயர்ல இருக்கிற 9வது அதிகாரத்துல வசனங்களை வச்சு பார்க்கணும். ஏன்னாக்கா அவர் போயிட்டு பிரதான ஆசாரியராக தன்னுடைய ரத்தத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிச்சு அந்த நிழலை நிஜமாக்கிறதுக்காக வேண்டி போனாரு. அப்போ இன்றைக்கு பார்த்த காரியங்கள் என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரபூர்வமான ஊழியம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:9 தான் முடியுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அந்த 4 சுவிசேஷத்துல மட்டும் இல்ல, வேதத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அது வருதுன்றதையும் போன வார்த்தையில பார்க்கணும். சரிங்களா? இது தெளிவா இருக்குங்களா? கார்த்திகேயன் ஏதோ ஒன்று கேட்க ஆரம்பிச்சாரு. இருக்குங்க சார். சார் சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த இதுல இருந்து எனக்கு ஒரு டவுட் வரும். இப்ப எடுத்தது கிளியரா இருக்கு. இல்ல லாஸ்ட்ல இந்த சமாரிய ஸ்திரியை பத்தி நம்ம படிக்கும்போது நீங்க சொன்னீங்க அந்த பிதிருக்கு 10 கோத்திரத்தை சேர்க்க வேண்டியது டீச்சரோட வேலை இல்லை, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாருல்ல மத்தேயுல 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க யாருக்கு போய் பிரசங்கம் பண்றாங்க? இப்போ பிதருக்கு இப்ப அவங்களையும் சேர்க்கறது அவங்களோட வேலை இல்லைன்னா இவங்க யாருக்கு பிரசங்கம் பண்றாங்க? இல்ல அதுல அந்த வசனத்திலேயே சில காரியங்கள் இருக்கு. அது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜ்ல. உங்களுக்கு இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்றேன். எப்படின்னா இப்ப யோவான் 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா தான் அந்த சமாரிய ஸ்திரீனுடைய இது வருது. மத்தேயுல 10வது அதிகாரத்துல சீஷர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு 10:5 அந்த டைம் அந்த எடுத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 10வது அதிகாரம் 5வது வசனம் வரும். மத்தேயுல 5:6 அதான் 10வது அதிகாரத்துல 5வது வசனம் நினைக்கிறேன். 5வது வசனத்துல இருந்து வரும். சோ அங்க பார்க்கும்போது நீங்க சமாரியருடைய பட்டணங்களிலே பிரவேசியாமலும் அப்படின்னு வரும். ஸோ ஸ்பெசிபிக்கா அங்க ஏன் பிரவேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அன்னைக்கு நம்ம பேசினது என்னன்னா இயேசு கிறிஸ்து தான் சமாரியர்கள்ன்றது அந்த 10 ட்ரைபோட சேர்ந்தது. அவர்களை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னும் போது அது மேசியா செய்ய வேண்டிய ப்ராஃபட்டிக் வேலை. இது சீஷர்கள் செய்யறதுக்கு கிடையாது. அதனால பிரவேசிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சமாரியா வழியா போகும்போது சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசி அங்க 2 நாள் தங்கி இருந்து அவர்களுக்கு இந்த மாதிரி மேசியா வரும்போது இதெல்லாம் சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீ பாக்குறது அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சமாரியர்களுக்கு நான் தான் மேசியான்றத சொல்லிட்டாரு 4வது அதிகாரத்துல. அந்த யோவான் 4வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி கிட்ட அவங்க இதுல 2 நாள் தங்கி இருந்து மற்றவங்களும் சொல்லுவாங்க, நீ சொன்னனால நாங்களே அவரை பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மேசியா அப்படின்றத அவர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. சோ மேசியா ஏசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய ஊழியத்துல அவரு 2 பேரையும் ஒன்னா சேர்த்து அந்த இஸ்ரவேல், அதாவது நார்தர்ன் ட்ரைப்ல இருக்கக்கூடிய அந்த காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தன்ற மாதிரி அந்த பர்பஸை அந்த சமாரியா, ஏன்னா பைபிள்ல எல்லாத்தையும் எழுதணும்னா இடம் கொள்ளாம பத்தாது.
அப்ப அந்த இன்ஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் கீ டர்ன் பாயிண்ட் வருது அதெல்லாம் நோட் பண்ணிருக்கு. ஸோ சமாரியா பட்டணத்துக்கு போவாதீங்கன்னு சீஷர்களுக்கு சொன்னது வந்து இவர் தான் போய் இனிஷியேட் பண்ணணும் அந்த ப்ராசஸ. ஏன்னா இவருடைய பர்பஸ் வந்து இஸ்ரவேலையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக, 2 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்க்கணும், கூட்டி சேர்க்கறதுக்காக வர்றாரு. அதான் அவருடைய பர்பஸ். காணாமல் போன ஆட தேடுறதுக்காக வந்தாருன்னு இருக்கு. அப்போ வந்தப்ப இவரு தான் போய் அதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒரு ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தினம் நானே வேலை செய்யணுன்றது கிடையாது. ஒரு இதை இனிஷியேட் பண்றதுதான் வந்து அந்த சீஃபோடைய வேலை. இனிஷியேட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் வந்து ரெகுலரா வேலை செய்வாங்க. ரெண்டாவது வந்து இப்ப இது உங்களுக்கு புரியுதா? யோவான்ல வந்து 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவே போய் டைரக்டா டீல் பண்ணி அவர் தான் மேசியான்றத அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்துல 2 நாள் தங்கியிருந்து தெளிவா சொல்லிட்டாரு. சொல்லி அவங்க புரிஞ்சு அவங்க எல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கடைசியில் இன்சிடென்ட் நடக்குது. ரெண்டாவது இந்த கடைசி இதுல வந்து அந்த வசனத்தினுடைய டீட்டெயிலுக்குள்ள நான் போல, ஏன்னா அதுல நிறைய டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் நிறைய இது காரியங்கள் இருக்கு. நம்ம அதை அது படிக்கணும்னா அது வேற தனி டாபிக்கா போவோம். அது இப்பவும் இந்த டைம் பீரியட்ல அது தேவைப்படாது, அது அவசியம். அந்த வசனத்துல வந்து உலகமெங்கும் போய் சுவிசேஷ சொல்லி சீஷராக்கின்லாம் வருது இல்லையா, அதுவும் சரி. இப்ப நம்ம படிச்ச இந்த வசனமே எடுத்துக்கலாமே. பரிசுத்த ஆவி, இந்த அப்போஸ்தலர் 1:8 வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப இதுல வந்து அவர் ரேஞ்ச் போட்டே போறாரு. எருசலேம், அதுக்கப்புறம் யூதேயா, ஓகேவா, அதுக்கப்புறம் சமாரியா, அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் சொல்லும் போது எல்லா ஜனங்களும் அதுல உள்ளடக்கிதான் வருது. அந்த எல்லா ஜனங்களும் உள்ளடக்கி வர்றதுன்றது வந்து ராஜ்யத்திற்குள்ள வர்றதுக்கு. ஏன்னா நீங்க ஏசாயெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏசாயா 60வது அதிகாரம் 61, 62 அந்த எல்லா அந்த சீரீஸ் ஃபுல்லா பார்த்தா ராஜ்யம் இந்த பூமியில வரும்போது புறஜாதிகள் உள்ள வருவாங்க. ஒளி வந்தது, இஸ்ரவேல் வந்து உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து இஸ்ரவேல் வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கும். ராஜாவா இருப்பாங்க, ஆசாரியராவும் இருப்பாங்க இஸ்ரவேலர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாவும் இருக்கிறாரு. அதனால அவரை ஃபாலோ பண்ணி வந்து சிறுமந்தை அவங்க என்னவா இருப்பாங்க, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்க என்னுடைய தலைமையில ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பீர்கள் அப்படின்றது வாக்குத்தத்தம். சோ அவர்கள் வந்து அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும்போது ராஜரீகம்னும் போது மற்ற ஜனங்களை ஆளுகிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. அவர்களை நியாயம் விசாரிக்கிறது, அவர்களை ஆள்றது. ராஜரீக ஆசாரிய கூட்டம்ன்றது ஆசாரியன் வந்து தேவன்கிட்ட இருந்து பிளஸிங்ஸை வாங்கி மக்களுக்கு தர்றது. ஸோ அப்ப மக்களை ஆள்றதும் மக்களுக்கு பிளஸிங்ஸை வாங்கி கொடுக்கறதும் திருமந்தைக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அப்ப அந்த பிளஸிங்ஸை வாங்கி கொடுக்கணும், அவங்க ஆளுவாங்க அப்படின்னும் போது யார் ஆள போறாங்கன்னா ஒரு கூட்ட புறஜாதி மக்கள் உள்ள வர போறாங்க ராஜ்யத்துல. அது வந்து மிஸ்ட்ரி கிடையாது. ஏசாயால இருந்து எரேமியால இருந்து எல்லா காரியத்திலும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க. இவங்களுடைய அந்த ஆப்ரனுடைய தொங்கலை புடிச்சுக்கிட்டே வருவாங்க அப்படின்லாம் வசனம் இருக்கும். அவங்க வந்து யூதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்க வேண்டியதில்லை. ஆனா மற்றவர்கள் வந்து யூதர்கள் கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. எகிப்துல இருந்து ஒரு பெரிய ரோடு வரும், அவர்களா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரி கிடையாது. அப்போ உலகத்துல இருக்க புறஜாதிகளும் ராஜ்யத்துல பங்கு பெறுவாங்க. அவங்க எப்படி பங்கு பெறுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 25, அது நம்ம தனியா பார்க்கலாம். மத்தேயு 25 நீங்க சிறியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் ராஜ்யத்திற்குள்ன்றாரு. அப்ப அந்த புறஜாதிகளும் யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு உதவி செஞ்சிருக்காங்களோ, இஸ்ரவேலை பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அப்போ புறஜாதிகள் ராஜ்யத்துக்குள்ள வர்றது ஒரு மிஸ்ட்ரி கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரே நிபந்தனை என்ன அப்படின்னா அவர்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். இஸ்ரவேல் வந்து உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து இஸ்ரவேல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை. அப்ப ஜென்டைலுக்கும் ஜியூக்கும் யூதனுக்கும் புறஜாதிக்கும் இன்னைக்கு வித்தியாசமே இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தை வாழ்றோம். அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறவங்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதவர்கள் புறஜாதிகள். 2 பேருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. இவங்க நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது இவங்க மூலமா புறஜாதி ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் ஆபிரகாம்னு ஒருத்தரை தெரிந்தெடுத்தாரு. ஆபிரகாம் மூலமா உலகம் முழுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு ஜெனிசிஸ் ஆதியாகமம் 12:3 அந்த இதுல வருது 3 நாள்ல. ஸோ அப்ப அந்த ஒரு பிளஸிங் வந்து
ஒரு மிஸ்ட்ரி கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. கிருபையின் காலத்திற்கு ஸ்பெசிபிக்கா அது சொல்லப்படல. அப்ப அதுலயும் வந்து புறஜாதிகள் உள்ள வராங்க. ஆனா இந்த கிருபையின் காலத்துல புறஜாதிகள் யூதர்கள் எல்லாம் உள்ள ஒண்ணா வராங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டேட்டஸ் வேற. இதுல வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. ஸோ அப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் புரியணும்னா தான் நம்ம இந்த ரைட் டிவிஷன் காரியத்தை படிச்சுட்டு வரோம். ஸோ இப்ப இயேசு கிறிஸ்து வந்து உலகமெங்கும் போய் சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொன்னது வந்து புறஜாதிகளும் உள்ள வருவாங்க. ஏன்னா ராஜ்யத்தை குறித்து, அது ராஜ்யத்துல புறஜாதிகளும் இன்க்ளூடடா இருக்கிறாங்க. அந்த புறஜாதிகளும் வரணும்ன்றதுதான் இந்த ராஜ்யத்து இந்த வசனம் சொல்லுது. ஸோ அப்ப அவங்க உலக பரியந்தம் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, உலக பரியந்தம் சாட்சிகளா இருப்பார்கள்ன்றது வந்து மிஸ்ட்ரி கிடையாது, கிருபையின் காலத்துக்கானது கிடையாது, ராஜ்யத்திற்கான இதுலயே அந்த பங்கும் இருக்கு. ராஜ்யத்துக்கும் கிருபையின் காலத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ராஜ்யத்துல வந்து இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அதன் மூலமாக உள்ள வரணும். புறஜாதிகள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதனால, இஸ்ரவேலுக்கு நன்மை செய்வதனால, இஸ்ரவேலை உயர்த்துவதனால அவங்க அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அதுதான் நாய்கள் விழும் துணிக்கைகளை திரும்பலாம் படிச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ அப்ப பிளஸ்ஸிங்ஸ் வந்து புறஜாதிகளுக்கு வர்றது வந்து மிஸ்ட்ரி கிடையாது. அது வந்து ராஜ்யத்தினுடைய இதுல வந்து எல்லாருக்கும் பங்கு உண்டுன்றதுதான் ராஜ்யம். ஆனா மிஸ்ட்ரியில வந்து அது டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை நம்ம படிப்போம். ரெண்டுத்துக்குமான சைமல்டேனியஸ் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம படிச்சுட்டே வர்றது வந்து இந்த ரைட் டிவிஷன் ஏன் பண்றோன்றத பார்த்தோம். இந்த ரைட் டிவிஷன்ல என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், எதெல்லாம் நம்ம வேல்யூவேஷன் பண்ணி ரைட் டிவிஷன் பண்ணணும்னு படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து எதெல்லாம் ரைட் டிவைட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அங்கேயும் புறஜாதிகள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. இதுலயும் புறஜாதிகள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. அப்ப எப்படி நம்ம ரைட் டிவைட் பண்றது, யாருக்கு எது சொல்லப்பட்டிருக்குன்றதுதான் இனி ஃபியூச்சர்ல நம்ம படிக்க போறோம். இது உங்களுக்கு இந்த சமாரிய ஸ்திரீ இதுக்கு கிளியர் ஆயிடுச்சா பிரதர்? ஓகே. வேற யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்கு? 7:28 அக்கா வந்து கிளம்பணும். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா ஷார்ட்டா இது பண்ணிட்டு முடிச்சுடுவோம். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபுல்லா புரிஞ்சிருச்சு போல இருக்கு. எனக்கு வந்து இது வந்து இட்ஸ் a different truth altogether uncle. So எனக்கு டைஜஸ்ட் பண்ணறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. என்ன டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, எந்த பார்ட்மா, எந்த பார்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு? See, the reason why Jesus went and that was not the last 7 words was not his last word. Adikaprama what purpose he went, and the purpose there I was not aware. You are not understood the purpose, huh? Not understood. Initially, I was not aware. I was not aware that something like this existed. No, it was not in the understandingல பிரச்சனை கிடையாது, பட் டைஜஸ்டிங் அத வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு it may take time. ஏன்னா இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் புதுசான something like this existed அப்படினு சொன்னதே எனக்கு தெரியாது. Like I was not aware. Okay. அதுதான் அது வந்து see, if you understand the Old Testament and the purpose and the சடங்காச்சாரியங்கள் எல்லாம் வந்து அதை பத்தி குறிச்சுக்கிட்டோம்னாக்கா it all points towards Lord Jesus Christ and it is all being fulfilled. Most of them are fulfilled by Lord Jesus Christ and it's going to be fulfilled by him during the millennium time. Part of it is quite a bit is fulfilled, but it is all pointing towards Lord Jesus Christ. அதான் அந்த சாக்ரிஃபைஸ், ரத்த பலியே, இந்த பாஸ்கா ஆடு, இதெல்லாம் யாரை குறிக்குது, இந்த பிரதான ஆசாரியார் யாரு, எப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்து வந்து யூதாவினுடைய கோசத்துல வந்தவர். யூதா வந்து ஒரு ராஜா கோசம் இல்லையா? ஆனா ஆசாரியர்கள் வந்து லேவியர் கோசம். அதனால டெக்னிக்கல்லி அக்கார்டிங் டு த லா, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் cannot be a high priest. ஓகே, அததான் இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆனா தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு, he is in the order of the Melchizedek அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரோஸ் சொல்றாங்க. சோ இந்த ட்ரூத் எல்லாம் நம்ம புரிஞ்சோம்னாதான் வந்துல எதுக்கு எப்படி இவர் இது போய் இது பண்ணாருன்றத வரும். It will take time. Slowly, as you keep reading the scripture, you will start digesting. அதான் நம்ம இந்த இதனுடைய சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்லயே நான் போட்டிருப்பேன், like a hot pill. Not only it is hard to swallow, it can take time to digest. ஏன்னா இது வந்து நமக்கு இது வரைக்கும் கேட்கப்படாத நிறைய விஷயங்கள், நிறைய பச்சை கண்ணாடிகள் கழட்டப்படணும்.
அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ புரிஞ்சாலும் ஏன்னா வசனத்துல இருக்கு, நம்ம இவ்வளவு நாள் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சு வார்த்தை வார்த்தையா படிச்சிருக்க மாட்டோம், அப்படியே மேலோக்கமா படிச்சுட்டு போயிட்டு இருப்போம். அது அந்த பாயிண்ட் வந்து நமக்கு உள்ள போயிருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு உள்ள போகும்போது அது முழுங்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும், அது முழுங்கினாலும் டைஜஸ்ட் பண்றதுக்கு இட் மே டேக் சம் டைம். அது உள் வாங்கி அதை ஜீரணிச்சு திரும்ப நம்ம அதை படிச்சு பார்த்து மெடிடேட் ஆன் இட், அப்பதான் வந்து அது ஸ்லோவா நமக்குள்ள அது டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒரு ட்ரூத்ஸ் எல்லாம். ஸோ எனக்கும் பிரதருக்குமே வந்து நிறைய காரியங்கள் படிக்கும் போது ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால ஏன்னா எனக்கு வந்து இவ்ளோ இன்டெப்த் போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. And I also didn't probably show so much interest that I have to get so deep into. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 1:5-6 வந்து இவங்க கேக்குறாங்க, எப்போது இந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்கள் அப்படின்னு. நான் ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது அவங்க இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்கள்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது வந்து சபைக்கு கொடுப்பீர்கள் சொல்லிட்டு தான் புரிஞ்சுக்கிறாங்க. வாசிக்கிறது என்னவோ ஏன் அந்த மாதிரியான ஒரு இது வந்துருச்சுனாக்கா, ஒரு தவறான போதனை சபை தான் வந்து ஆவிக்குரிய இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு டீச்சிங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான பிப்ளிக்கல் சப்போர்ட் எங்கேயுமே எதுவுமே இல்ல, அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நானும் பிரதரும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அதுக்கான சப்போர்ட்டை தேடி 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 அலைஞ்சு, அது அந்த வசனம் வந்து எங்க வரும்னாக்கா கலாத்தியர் 3 லாஸ்ட் வசனம், ஆபிரகாமின் சந்ததிகள் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஸ்பெக்ட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 2 பேரும் போட்டு டெய்லி அலசி 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 ஒரு நாள் வந்து அதுக்கான இதை விட வந்து டைட்டஸ்ல கிடைச்சது. டைட்டஸ் 1:2 வரும். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 1.5 hours இவ்வளவு விஷயத்தையும் இது பண்ணோம்னாக்கா, இதுக்காக வந்து பின்னாடி இருக்கிற ஹோம்ஒர்க் வந்து மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் டுகெதர். எவ்வளோ நேரம், அதாவது பைபிள் ஸ்டடி பண்றது, சாப்பிடுறது, தூங்குறது, பைபிள் ஸ்டடி பண்றது, இதுதான் சரிங்களா? ஓகே, அப்புறம் பண்ணி சொல்லுங்க கார்த்திகேயன். இது நீங்க அப்புறம் கூட நீங்க இது பண்ணா, ஜஸ்ட் அந்த கேள்வி மட்டும் நான் क्वेश्चन மட்டும் வச்சிருங்க, ஏன்னா டைம் ஆயிடுது. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அதை டிஸ்கஸ் பண்ணலாம். क्वेश्चन மட்டும் வச்சிரேன். இப்போ இந்த 4 காஸ்பல்ஸ் இருக்குல்ல, ஆமா, அது 4 காஸ்பல்ஸும் பேசிக்கலி வந்து எல்லாமே வந்து இஸ்ரவேலுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் வந்து பதிவு செய்யப்படுது 4 காஸ்பல்ஸ்லயும். ஆனா வந்து நிறைய இதுல வந்து லூக்கா வந்து ஒரு ஜென்டைல் அப்படின்றாங்க. ஜென்டைல் வந்து எப்படி வந்து அந்த இடத்துல வந்து எழுதியிருப்பாரு? அது ஒரு வந்து ஒரு ஐடியா இருக்குது, அது ஒரு தவறான ஒரு ஐடியா. ஏன்னாக்கா லூக்கா வந்து ஜென்டைல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. லூக்கா ஜென்டைலா தம்பி? தெரியல சார், அதான் கேக்குறேன். ஓகே, எதனால ஜென்டைல் அப்படின்றாங்கனாக்கா ஒரு இது நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு பிரதர். ஓகே ஓகே ஓகே, क्वेश्चन மட்டும் எடுத்துக்கோ, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சிட்டு இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அடுத்து இதுக்கு போலாம். டைம் ஆயிட்டே இருக்கு. ஓகே, உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்க நல்ல தகுதி. நீ கொடுத்த இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம். கிருபையா எங்களை ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்டீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி. இங்கு கூடி எல்லோரையும் ஒரு குடும்பமாய் நீ சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்க கேட்கப்பா, நீர் எங்கள் மன கண்களை திறந்தீரே, அதற்காக நன்றிப்பா. இன்னும் நாங்கள் மட்டும் அல்லாமல் ஆண்டவரே, இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த கூடுகையில் கலந்து கொள்ள கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே சாமியல் அண்ணனுக்காகவும் அப்பா சாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு என்ன நேரத்தை நீங்க கொடுத்து அப்பா இன்னும் இந்த வேதத்தை நாங்கள் அவர்கள் மட்டும் இல்ல, நாங்களும் இன்னும் அநேகமாய் கற்றுக்கொள்ள எங்களுடைய மனக்கண்களையும் இன்னும் நீங்க ஆண்டவரை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புரியாத காரியங்களே ஆண்டவரை எங்களுக்கு புரிய வைக்க எங்களோட ஞானத்தை நீங்க பெருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் அப்பா இந்த கூடுகள் இன்னும் நான் நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள எனக்கு கிருபை தரும்படியாக ஜெபி துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Thank you. Thank you. Praise Stotram. Praise the Lord. Praise the Lord, sir. the Lord. Praise